திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில ஒரு சிறுமி அவர் பள்ளியை முடித்துவிட்டு சென்று கொண்டிருந்த போது அந்த சிறுமியை ஒருவன் வாயை பொத்தி அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறான். அதன் பிறகு அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆரம்பாக்கம் ரயில்வே நிலையத்துல அந்த நபர் தற்போது பிடிபட்டிருக்கிறான். அவன் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவன். இவன் எந்த உடையில அந்த அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தானோ அதே உடையில தான் அவன் ரயில் நிலையத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாரால் தற்போது, அதாவது தனிப்படை காவலர்களால் தற்போது அவனை அங்க பிடித்து காவல் நிலையம் அழைத்து, நாரமக்கம் காவல் நிலையம் அழைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த சிறுமியுடைய பாலியல் வன்கொடுமை மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது இந்த சிசிடிவி காட்சி வைரலாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்களுக்கு மேலாக அக்யூஸ்ட் செக்யூர் பண்ண முடியாம போலீசார் திணறி வந்தனர். பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளியை பிடிக்க போலீசார் முயற்சி செய்து வந்தனர். ஆனால் பிடிக்க முடியவில்லை. தற்போதுதான் இந்த அக்யூஸ்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது எந்த உடையில இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கடத்த முயன்றானோ அதே உடையில தான் இந்த அக்யூஸ்ட் ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்திருக்கிறான். அந்த அக்யூஸ்ட அதே உடையில இருந்தவனை தனிப்படை காவலர்கள் இப்போ அவனை பிடித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அக்யூஸ் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவன், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவன் என்று தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவனுடைய பெயர் விலாசத்தை போலீசார் கேட்டு வருகிறார்கள். இவன் சற்று அதாவது ஏதாவது பேச்சு கொடுத்தாலும் மனநலம் பாதிக்கப்பட்டது போல அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் சொல்றாங்க. தனிப்படை காவலர்களால், அதாவது அனைத்து இடங்களில் தேடி வந்த நிலையில அவன் ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்திலேயே அவன் படுத்து உறங்கி இருக்கிறான். எந்த உடையில அவன் இந்த அஃபென்ஸ், அதாவது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தானோ அதே உடையில இருந்திருக்கிறான். அவனை பிடித்து தற்போது காவல் நிலையம் அழைத்து விசாரணை செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள்லாம் தொடர்ந்து தேடி வந்த நிலையில அந்த சிசிடிவி காட்சிகள் வைரலானது. அது மட்டும் இல்லாம இந்த குற்றவாளியை கண்டுபிடித்தால் 5 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அறிவித்திருந்தார். அதனை தொடர்ந்து யாரும் பொதுமக்களாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தற்போது அதே உடையில அந்த கொடூரன், அதாவது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரன் ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுத்து உறங்கி இருக்கிறான். அதே உடையில இருந்திருக்கிறான். தற்போது அந்த சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவன் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் என்று தெரிய வருகிறது. தொடர்ந்து தனிப்படை காவலர்களும் உயர் அதிகாரிகளும் அந்த கொடூரனை விசாரணை செய்து வருகிறார்கள்.